முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20 நீங்கள் வாசித்து பாருங்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்பதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, எந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்கு உண்மையாக பிரியமாக வாழ்கிறானோ தேவன் அவர்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் என்று திருவுளம் பற்றியிருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கையின் அழகே உண்மையாய் இருப்பது தானே. உண்மை மிகவும் அவசியமே. தேவனும் அதைத்தான் விரும்புகிறார். காரணம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். நாம் அவருடைய இரத்தத்தால் விலைக்கரியமாக வாங்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகள். அவரை போல உண்மையாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவரை தேடுவதிலே, ஜெபிப்பதிலே, உபவாசிப்பதிலே, அவரை தியானிப்பதிலே, நமது பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடுவதிலே, அவரை ஆராதிப்பதிலே உண்மையாக இருப்போமானால் தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனை உண்மையாக ஆராதித்தபடியால் தேவ தூதன் இறங்கி வந்து அவர்களோடு உலாவினதை அந்நிய கண்கள் கண்டதே. என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவரை பிரியப்படுத்த, ஆண்டவரை உண்மையாய் ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆலயத்தில் அள்ளி கொடுத்தவர்களை அல்ல, உண்மையாக 2 காசை கொடுத்த விதவையை குறித்தே அவர் சாட்சி கொடுத்தார். நாம் உண்மையாக இருப்போம், பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. உண்மையுள்ளவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாராம். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் உண்மையாய் அவர் ஆராதிப்போம், உண்மையாய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், உண்மையாய் அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கலாமா? அவர் உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தர். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உண்மை வழி நாம் நடந்திடுவோம், உத்தமனாய் வாழ்வோம், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நேர்த்தியான வழிகளிலே நம்மை நடத்தி நம்மை உயர்த்துவதற்கு அவர் நல்லவர். உண்மை வாடி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வாடி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை
கரங்களை நாம் பற்றி கொள்வோம். உள்ளத்தின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடத்திலே சொல்லுவோம். இக்கட்டு நேரத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது தேவன் வந்து நம்மை விசாரிக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னாரே. இந்த காலைவேளை அவரை நோக்கி நாம் உண்மையை கூப்பிடுவோமா? உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்கள் யாவரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கைவிடாத தேவனாகிய கர்த்தர் எங்களை ஒரு நாளும் கைவிடாமல் எங்களை ஆசீர்வதித்து எங்களை உயர்த்தி நீ போதுமானவராய் இருக்கிறேன். இக்கட்டு நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. எல்லா காலங்களிலும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளுக்குரிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் என் ஆண்டவர் எங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.